षड्हाननं चन्दनलिपितगात्रं महोरसं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूनुं सुरलोकनादं பிரம்மண்யதேவம் சரணம் பிரபத்யே. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது வைகாசி 24 ஜூன் 7 புதன்கிழமை சுக்லபக்ஷம் திரையோதசி திதி பிற்பகல் 3:22 வரை. பிறகு சதுர்த்தசி திதி விசாகம் நட்சத்திரம் சிவம் நாமயோகம் தைத்துளை நாம கரணம். இன்றைக்கு வைகாசி விசாகம். ஒரு வருடத்துடைய மிகச்சிறந்த மாதம் வைகாசி மாதம்னு சொல்லலாம். அந்த வைகாசி மாதத்துடைய மிகச்சிறந்த நாள் வைகாசி விசாகம்னு சொல்லலாம். வைகாசி அவ்வளவு சிறப்பு பொருந்திய மாதமான்னு சொன்னா ஆமா. வைகாசி அப்படின்னு சொல்லும்போது மதுரையிலே இப்போ வைகை ஆறு இருக்கு. சிவபெருமானுடைய திருக்கல்யாணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நடக்குது. கைவை அப்படின்னு சொல்றாரு, வைகை உருவாகுது. அதுபோல வைகாசி இந்த மாதத்துல காசிக்கு சென்று நீராடிய பலன் கிடைக்கும். எந்த தீர்த்தங்கள்ல நம்ம ஸ்நானம் செய்தாலும் இந்த மாதத்துடைய பெயர்லயே காசி இருக்கு. மேலும் இந்த மாதத்துல அதிகமான முகூர்த்த நாட்கள் திருமணங்கள் இருக்கும். இந்த மாதத்துல நமக்கு வைகாசி மாதத்துல முருகப்பெருமான் அவதாரம் செய்யறார். முருகப்பெருமான் தோன்றுறாரு, உதிக்கிறாருன்னு சொல்லலாம். சூரியன் தினந்தோறும் உதிக்குதுன்னு சொல்லும் போது புதியதாக உதிக்கல, ஏற்கனவே இருக்கு. அப்படியாக முருகப்பெருமான் எப்போதுமே இந்த உலகை காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு அவர் தோன்றிய நாளாக இருக்கு. அவரை விசாகன்னு சொல்லுவாங்க. விசாக நட்சத்திரத்துல அவர் அவதாரம் செய்ததுனால விசாகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்க வேண்டிய பூஜிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுது. பொதுவாக அதிகமான கொண்டாட்டங்கள் கோலாகலங்கள் போன்ற விஷயங்கள் வழிபாட்டில் இருக்கிறது ஐயப்ப சுவாமிக்கு. அவருக்கு இந்த பேட்டை துள்றது, அவருக்கு பஜனைகள் நிறைய சரண கோஷங்கள் பாடுறது, வழிநடை பாடல்கள் இருக்கிறது, பெரிய பாதையில யாத்திரைகள் செய்யறது போன்ற விஷயம் இருக்கும். அதுபோல முருகப்பெருமானுக்கு இருக்கு. முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுக்கிறது விசேஷம். முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறது விசேஷம். அலகு குத்துவாங்க, தேர் இழுப்பாங்க, முடி காணிக்கை செலுத்துவாங்க. இப்படியாக முருகப்பெருமானுக்கு அதிகமான வழிபாடுகள் இருக்கு. ஒரு மொழிக்கே கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை ஏறக்குறைய முருகருக்கு மட்டும்தான் இருக்கு. பெரும்பாலும் வேற எந்த சுவாமிக்கும் மொழியை வைத்து கிடையாது. தமிழ் கடவுள்னு அவரை சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் இன்றைக்கு நம்ம விரதம் இருந்து அபிஷேக ஆராதனைகளை செய்யணும். அதே போன்று முருகப்பெருமான் அனைத்து கோலத்திலுமே நமக்கு காட்சி கொடுக்கிறார். குழந்தை வடிவத்திலையும் இருக்கார், பால முருகனா இருக்கார். ஆண்டி கோலத்துல கோபமாக இருக்கார். எந்த ஒரு ஆயுதமும் தன்னிடத்துல இல்லாம, எந்த ஒரு அணிகலனும் இல்லாம, எந்த துணையும் இல்லாம ஆண்டி கோலத்துல இருக்கார். பிறகு சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய உக்ரமான கோலத்துல இருக்காரு. தந்தைக்கு உபதேசம் செய்யக்கூடிய குருவுடைய கோலத்துல இருக்கார். அதே போன்று திருமண கோலத்திலையும் காட்சி தரார். இப்படியாக முருகன் நம்ம உடனேயே இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அனைத்து கோலத்திலையும் காட்சி தரார். நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துல, தந்தை அம்மா காலத்துல கூட இந்த விஷயம் இருந்தது. அவங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உட்காரும் போது எழுந்துக்கும் போது எதுக்கு எடுத்தாலும் முருகா முருகான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது சதா சர்வ காலமும் முருகருடைய துணை அவர்களுக்கு கிடைத்தது என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த பழக்கத்தை நாமும் கை கொள்ளணும். இன்றைக்கு வைகாசி விசாகம், முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருக்கணும். அவருடைய சக்திக்கு தகுந்தவாறு முருகப்பெருமானுக்கு விசேஷமாக பூஜைகள் செய்யலாம், அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யலாம். நேர்த்தி கடன்கள் இருந்தா முடி காணிக்கை கொடுக்கறது, தேர் இழுப்பது, அலகு குத்துறது, காவடி இருக்கிறது போன்ற விஷயங்களை இன்றைக்கு செய்யலாம். அப்படி செய்யும்போது அனைத்துமே கிடைக்கும். எந்த சுவாமி வழிபடும் போது எல்லாமே கிடைக்கும் சொன்னா முதல்ல முருகப்பெருமானை தான் சொல்லலாம். அப்படியாக முருகப்பெருமானை இன்றைக்கு வழிபடணும். ஞானத்தை கொடுக்கக்கூடியவரா அவர் இருக்கார். அதனால்தான் அவரிடத்துல மயில் இருக்கு. மயில் வேற யார் இடத்துல இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது சரஸ்வதி தேவி கிட்ட இருக்கும். கிருஷ்ணர் கிட்ட அந்த மயில் தோகை இருக்கும். இவங்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்காங்க. சரஸ்வதி தேவி படிப்புக்கு கல்விக்கு கடவுளா இருக்காங்க. கிருஷ்ணர் கீதையை சொல்லி உலகத்துல நாம இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாரு. அப்படியாக முருகரிடத்துல இந்த மயில் இருக்கு. ஆனா நமக்கு ஞானம் வேணும், கல்வி வேணும்னா முருகரை வழிபடணும். கல்வி கிடைச்சிட்டு சொல்லும்போது உத்தியோகம் கிடைச்சிடும். அதற்காக முருகரை வழிபடலாம். போட்டி பொறாமைகள் சத்துரு உபாதைகள் இருக்குன்னு சொன்னா தீர்றதுக்காக முருகப்பெருமானை வழிபடலாம். திருமண தடை இருக்கு, நாகதோஷம் சர்பதோஷம் இருக்குன்னு சொன்னா விலகிறதுக்காக அவர் வழிபடலாம். சந்தான பாக்கியத்திற்காக அவர் வழிபடலாம். ஆயுளை நினைத்து பயம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் முருகரை வழிபடலாம். அப்படியாக முருகப்பெருமானை இன்றைக்கு ஆத்மார்த்தமாக உறுதியாக நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யலாம், விரதம் இருக்கலாம், அவருடைய அனுகிரகத்தை பெறலாம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், ரிஷபராசியில் சூரியன் புதன், மிதுன ராசியில் அங்காரகன், சிம்ம ராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, துலா ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்ப ராசியில் கேது. துலா ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று மாலை 6:02 விருச்சிக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்:
மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 7, 8ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு. மாலை 6 மணி வரைக்கும் சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கார். குருவின் சாரம் பெற்று அனைத்தும் கைகூடும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நிறைவான அனைத்து காரியங்களை செய்து முடிக்க முடியும். 8ஆம் இடத்திற்கு 6 மணி 2 நிமிடத்திற்கு வராரு. சந்திராஷ்டமம் தொடங்குது. மாலை நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமியை வழிபடும் போது சந்திராஷ்டம பிரச்சனை எதுவும் இருக்காது. ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் சந்திரன் இருக்காரு. 2 இடத்திலுமே சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு நன்மைகள் சேரும். குருவுடைய சாரத்தில் இருக்காரு. குருவுடைய பார்வை இப்ப ராசிக்கு கிடைச்சிருக்கு. அதனால இப்போது உங்களுக்கு தொழில போட்டிகள் இருந்தால் விலகும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், கணவன் மனைவியிடையே இப்போது அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அது எல்லாம் நிவர்த்தியாகி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 5, 6ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய மாலை நேரம் வரை கல்விக்கு, அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு, தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு, பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் உயரக்கூடிய, வெல்லக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் அனைத்தும் உங்களை சேரும். ஆக மொத்தத்தில் இது உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 4, 5ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது வசதி வாய்ப்புகள் பெருகும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், பிறருக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியும், பெற்றோர் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ள முடியும். 5ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது அறிவை அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும், தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், உங்களுடைய குலதெய்வம் சம்பந்தமான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும், பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியும், அது சம்பந்தமான பிரச்சனைகள், வில்லங்கங்கள் தீரும். அப்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 3, 4ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது உங்களுடைய முயற்சியால் அனைத்தையுமே நீங்க சம்பாதித்துக் கொள்ள முடியும். நீங்க தொடங்கிய அனைத்து காரியங்களையுமே மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். 4ஆம் இடத்துக்கு சந்திரன் வரக்கூடிய மாலை நேரத்தில் மன அமைதி, சந்தோஷம், நிறைவு கிடைக்கும். கடுமையாக உழைத்து பாடுபட்டதற்கு உண்டான பலனாக ஓய்வு எடுக்க முடியும், விரும்பிய விஷயங்களை செய்ய முடியும், பிடித்த ஆலயத்திற்கு செல்ல முடியும். இப்படியாக உழைத்து பாடுபட்டு பலனடைந்து மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 2, 3ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கும்போது குருவின் சாரத்தை பெற்றிருக்கார். குரு ராசியில் இருக்கார். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். 3ஆம் இடத்திற்கு சந்திரன் வரக்கூடிய மாலை நேரத்தில் சனியோடு சந்திரன் சேர்றாரு. ஸ்திரமான வேலைகளை செய்வீங்க. எந்த ஒரு காரியத்தை செய்தால் அது நீடித்து நிலைத்து இருக்குமோ அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு தொடங்குவீங்க. நிரந்தர உத்தியோகம் கிடைக்கும், திருமண விஷயங்களை தொடங்குவீங்க, வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படியாக இது உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய முக்கியமான நல்ல காரியங்களை நீங்கள் தொடங்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசியிலேயும் 2ஆம் இடத்திலேயும் சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் இருக்கும்போது ஜீவனஸ்தான அதிபதி சந்திரன் ராசியில இருக்காரு. குருவின் சாரத்தை பெற்று இருக்காரு. எந்த வேலையும் இப்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அனைத்தையும் மிக எளிதாக செய்ய முடியும். பிடித்த வேலைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பிடித்த பாடங்களை இன்றைக்கு நீங்க படிப்பீங்க. பிடித்த ஆசிரியர் இப்போது உங்களுக்கு நன்றாக சொல்லிக் கொடுப்பாரு, உங்களை ஊக்கப்படுத்துவார். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், அந்யோன்யம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது இப்போது தீரும். அதற்கு காரணமாக நீங்க இருப்பீங்க. உங்களுடைய குறைகள், தவறுகள் எதுவும் இருந்தாலும் அதை திருத்திக் கொள்வீங்க. பிறரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் கூட திருத்த உபாயம் சொல்வீங்க, அறிவுரை சொல்வீங்க. அப்படியாக அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலே ராசியிலும் சந்திரன் இருக்காரு. 12ல் சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கு முடிந்த அளவிற்கு ஆன்மீக செலவுகளை செய்யலாம். ஆன்மீக செலவும் செல்லும்போது இன்னைக்கு விரத நாள், பண்டிகை நாளாக இருக்கு. சுவாமிக்கு செய்கிறோம். அதே சமயத்தில் வறியவர்கள், எளியவர்களுக்கும் கூட செய்யலாம். சுவாமிக்கு ஒரே நாளில் அதிகமான கூட்டம் பண்டிகை முக்கியமான காலங்களில் செல்லும். எல்லோருமே சுவாமிக்கு நிறைய மாலைகளை சாத்தின்றிருப்போம், நிறைய அபிஷேகங்களை செய்வோம். அதெல்லாம் செய்யலாம். அது இல்லாத சிறிய கோயில்களை பார்த்து அதை செய்யலாம். அதே போன்று வறியவர்கள், எளியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இந்த நாளில் தான தர்மங்கள் செய்யலாம். இது வெயில் காலமாக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் நீர்மோர், பானகம் போன்ற விஷயங்களை கொடுக்கலாம். விசிறி, கொடை போன்ற விஷயங்களை தானமாக கொடுக்கலாம். அப்படி செய்தும் கூட இன்றைக்கு நீங்க புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம். மாலை நேரத்தில் சந்திரன் ராசிக்குள்ள வரும்போது நீங்க செய்த நற்காரியங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 11, 12ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கிடைக்க வேண்டிய வரவு அனைத்தும் கிடைக்கும். நல்ல பணியாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. சரியான பணியாட்கள் அமையாம அனைத்து வேலைகளையும் நீங்களே செய்து கொண்டிருந்தீங்க அல்லது பணி நின்று போயிருந்ததுன்னு சொல்லும்போது நல்ல பணியாட்கள் கிடைப்பாங்க. 12ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது யாருக்கெல்லாம் நீங்க நல்ல விஷயங்கள் செய்யணுமோ, உதவி செய்யணுமோ, யாருக்கு கடன் பட்டிருக்கீங்களோ, ருணம் உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் இப்போது நிறைவேற்றிக் கொள்வீங்க. அதனால மனநிறைவு கிடைக்கும். கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டிய உதவிகளை பிறருக்கு செய்வீங்க. மிகச்சிறந்த மனநிறைவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. மிகச்சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். குருவின் சாரத்தை பெற்றிருக்காரு. 10ஆம் இடத்துல இருக்கும்போது வேலையில நல்ல பெயர் கிடைக்கும். 11ஆம் இடத்திற்கு வரும்போது சனி ராசிநாதன் அவரோடு சந்திரன் சேர்றாரு. அதனால தற்காலிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிரந்தரமாக ஆகும். வருமானம் தொடர்ந்து ஒரே மாதிரி வரல. ஒரு நாள் அதிகமாக வருது, ஒரு நாள் குறைவா வருதுன்னு சொல்லும்போது இந்நாளில் உங்களுக்கு அதிகமான வருமானம் வரும். இதற்கு பிறகு தொடர்ந்து வரக்கூடிய அளவிற்கு உண்டான உபாயங்களை தெரிந்து கொள்வீங்க. அனைத்தும் நிரந்தரமாகக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது குருவின் சாரத்தை பெற்றிருக்காரு. பெரியவர்களுடைய துணை, ஆலோசனை போன்றவை கிடைக்கும். பெற்றோர் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. பெற்றோர் மகிழும்படி நடந்து கொள்வீங்க. ஆசிரியர் உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு, உயர் அதிகாரி இடத்துல நற்பெயர் எடுக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வீங்க. 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது பிறர் மீது இறக்கப்படுவீங்க. யாருக்கு உங்களால என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்வீங்க. அப்படி செய்து அதனால நிறைவடையக்கூடிய நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 8, 9ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த நாள்ல உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமையுது. பொதுவாக சந்திராஷ்டமம் இருந்தாலும் அன்றைய நாள் ஏதாவது விரத நாள், பண்டிகை, விசேஷ நாள் வந்துட்டா கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்து நம்ம அடிக்கடி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்படியாக இன்றைக்கு வைகாசி விசாகமாக இருக்கு. வைகாசி விசாகம் சொல்லும்போது முருகப்பெருமான் தோன்றிய அவதாரம் எடுத்த நாளாக இருக்கு. எப்படின்னு சொல்லும்போது சூரபத்மனை அழிப்பதற்காக 33 கோடி தேவர்களும் சிவபெருமானத்தில் முறையிடும் போது மன்மதனை எரித்து பிறகு அவர் முருகப்பெருமானை தோற்றுவிக்கிறார். தன்னுடைய சக்தி மூலமாக 6 தீப்பொறிகளாக முருகப்பெருமான் தோன்றாரு. அந்த ஒரு உக்ரத்தை, அந்த சக்தியை, அந்த அக்னியை யாராலும் தாங்க முடியல. அந்த சமயத்தில் சிவபெருமான் அக்னி தேவரையும் வாயு பகவானையும் அக்னி பகவானையும் அழைத்து இந்த 6 தீப்பொறிகளையும் தாங்கக்கூடிய சக்தியை, ஏந்தக்கூடிய சக்தியை உங்களுக்கு தருகிறோம், இதை கொண்டு போய் கங்கையில் விடுவீராக என்று சொல்றாங்க. அப்படியாக கங்கையில கொண்டு போய் அவர்கள் விடும்போது கங்காதேவி அந்த 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்களை சேர்க்கிறாங்க. அப்படி முருகப்பெருமான் 6 குழந்தைகளா தோன்றார். எது? வைகாசி மாசம் விசாகம். இப்போது வைகாசி மாசம் விசாகம் இன்றைக்கு. இப்போது நம்முடைய தேசத்துல எங்கேயாவது தண்ணி இருக்கா? ஆனா முருகப்பெருமான் தோன்றும் போது தண்ணி இருந்தது. அதனால அனைவருமே தேசத்துல மழை வளம் இருக்கணும், குடிநீர் இருக்கணும், தண்ணீர் பஞ்சம் இருக்கக்கூடாது. இந்த நாள்ல நம்முடைய பிரார்த்தனைகளோடு சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்படி செய்யும் போது மீனராசி அன்பர்களுக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டம பிரச்சனை இருக்காது. மாலை நேரத்தில் 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வராரு. அப்படி வரும்போது அனைத்தும் கைகூடக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.